மக்களே வெல்கம் டு ஆனந்திஸ் கிரியேஷன். இன்றைக்கி மார்னிங் மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு இட்லி மாவை தான் எடுத்து வெளியில் வச்சேன். இல்லாட்டினா இட்லி ஊற்றும் போது மாவு அப்படியே கொலன்னு போயிடும். கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். வந்தோடனையும் சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணி பருப்பு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் பொரியலுக்கு அப்படின்னு யோசிச்சப்ப என்னோடய ஹஸ்பண்டுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் என்ன காய் கொஞ்சோண்டு பழசாக இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம முட்டைக்கோஸ் தலைவன் தான் இருந்தார். அதனால் முட்டைக்கோஸையே கட் பண்ணி இண்டக்ஷனில் முட்டைக்கோஸும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பும் போட்டு வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பும் வேக வச்சுட்டு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். பருப்பு நல்லா வெந்த பிறகு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸை தூக்கி வச்சுட்டு பார்த்தா இண்டக்ஷனில் இருந்த முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கெட்டு சாம்பாருக்கு தாளித்து விட்டுட்டு முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு லஞ்சும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் முடித்த பிறகு அப்பாடான்னு இருந்துச்சு. அவங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் ஸ்னாப் தான் எடுப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.